நாம் தமிழர்கள். அப்ப நம்ம என்ன மாதிரி அரசியலை முன்னெடுக்கணும், நமக்கான அரசியல் என்னங்கிற அந்த தெளிவு அவனுக்கு என்னைக்கு பிறக்குதோ, அவன் தானா தமிழ் தேசியத்தை நோக்கி நகர ஆரம்பிப்பான். இன்னைக்கு இருக்கக்கூடிய இங்க திராவிட இயக்கத்துக்கு உள்ள வாக்காளர்களாகவும் அதுக்கான கொள்கை பரப்பு பேசிக் கொண்டிருக்கக்கூடியவர்களும் அவங்க தங்களை என்னவா உணர்றாங்க? நம்ம குடும்பத்துல நம்ம அப்பா வந்து திமுக இருந்தனால தான் வீடு கட்டினாரு, கார் வாங்கினாரு, அதனால நம்மளும் இதுக்குள்ள தான் இருக்கணும். இந்த மாதிரி உணர்வுல உட்காந்துட்டு இருக்கானுங்க. ஊழலற்ற ஒரு அரசாங்கத்தை உருவாக்கி வச்சிருக்கிறார்களா? இவர்கள் நல்லவர்களா? இவர்கள் தமிழர்களுக்கானவர்களா? இவர்கள் தமிழ் மொழியை பாதுகாக்கிறார்களா? இதை நீ கேள்விக்கு என்ன பதில் இருக்கு? ஒரு காசுக்காகவும் அற்ப வாழ்வுக்காகவும் அவர்கள் தங்களை விற்பனை செய்து கொண்டிருக்கிறார்கள். அவங்க தான் இந்த திராவிடத்தையும் இதையும் நம்பிக்கிட்டு ஏமாந்துக்கிட்டு இருக்கிறவங்க. காசு கொடுத்தா நம்ம கிட்ட இருந்து எதையும் வாங்கிடலாம்னு இவன் நினைக்கிறானே, நாளைக்கு உங்ககிட்ட 2000 ரூபா கொடுத்து ஓட்டு வாங்குறான். நாளைக்கு உன் மனைவியை ஒரு 10 லட்ச ரூபா கொடுத்தா நீ கொடுத்துருவியா? காசுக்கு உன்னுடைய எதிர்காலத்தையும் உன்னுடைய குடும்பத்துடைய எதிர்காலத்தையும் நீ விற்பனை செய்கிற. நாளைக்கு இந்த 2000 ரூபா காசு வாங்கிட்டு வாக்கு போட்டு நீ ஒரு தப்பான ஒரு கட்சிகளை நீ ஆட்சியில் உட்கார வச்சுட்ட அப்படின்னா, நாளை பின்ன உன் குடும்பம் பாதிக்கும் போகும்போது உனக்கு தெரியும் இந்த 2000 ரூபாய்க்கு நீ வித்ததுனால விளைவு என்னன்ட்டு. அது மாவீரர் தினத்திற்கான ஒரு மேடை, அவ்வளவுதான். அதுல என்னன்னா ஒரு சிலது தவிர்த்திருக்கலாம். வேற ஒரு இயக்கத்தையோ வேற ஒரு கட்சியோ சிலர் பேசுறது வந்து அது தேவையில்லாததுதான். அதை தவிர்த்திருக்கலாம். ஆனா அதுக்கான ஒரு தவிர்க்க முடியாத ஒரு சூழல் வந்து இந்த அரசியல் தளத்துல இருக்கு. இந்த சமூக வலைதளத்தை முழுமையாக நம்ம பயன்படுத்துறதுனால நமக்கு வந்து கள அரசியல் எந்த களத்துக்கு நான் வராம போயிட்டேன், எந்த களத்தோட இதுல என் மேல கேஸ் இல்லாம போயிடுச்சு, என்ன இல்ல கட்சி அந்த மாதிரி ஏதாவது தொடங்கி தமிழ்நாடு அது இயக்கம் தொடங்கும் பொழுது அதுக்கான சூழல்னு ஒன்று இருக்கு. அந்த சூழல் எனக்கு அமையும் பொழுது நிச்சயம் இயக்கம் தொடங்கப்படும். அதுக்கான கோட்பாடுகளுமே நம்ம பேசுற கோட்பாடுகள் மக்களுக்கு புரியும். நீங்களும் பாண்டியர், இவரும் பாண்டியர். இப்போ 2 பேரும் யாருக்கு அடிமையா இருக்கு? திராவிடத்துக்கு அடிமையா இருக்கு. 2 பேரும் திராவிட தலைவர்கள் வரும்போது காலில் தான் விழுகணும். விழுகாம நின்று பாருங்க. தமிழ்நாட்டை மீட்டெடுங்க. பாண்டிய வம்சமே வந்து மீட்டெடு. 2 பேரும் யார் சரியான பாண்டியன்கிறத பாண்டியன் போல நடந்து காட்டி மீட்டெடுங்க. கவழ்ந்து காட்டி மீட்டெடுக்காதீங்க. பிறப்பால நான் நாயுடு குடியில பிறந்தனால நான் ஒரு தெலுங்கன்கிறாரு. இதைத்தான் நானும் சொல்றேன். நான் ஒரு தமிழன். எப்படி உடையார் என்ற நத்தமான உடையார் குடியில பிறந்தனால நான் தமிழன். நீங்க எப்படின்னா உங்களோட குடியை சொன்னா தான் தெரியும். நான் தமிழ் நல்லா பேசுறேன், தூய மொழியில பேசுறேன், இலக்கண பிழை என்று பேசுறேன், எழுதுறேன், கவிதை பாடுறேன்லாம் அதெல்லாம் ஒரு மொழி இனத்தை சார்ந்தவராக ஆகிவிட முடியாது. இதை தான் நம்ம சொல்றோம். சீமான் தமிழர். எப்படி தமிழர்? அவர் நாடார், அதனால தமிழர். ஏன்னா தமிழ் தேசியத்தை நோக்கி நான் வந்து மக்கள்கிட்ட விழிப்புணர்வை ஏற்படுத்துற வேலை என்னுடைய வேலை. அதான் இந்த வேலையை நான் செஞ்சுட்டு இருக்கேன். அதுக்கு உதவி செய்ய முடிஞ்சா செய்யுங்க. இல்ல விவாதம்னா டைரக்டா வந்து உட்காந்துருங்க. வந்துருவோம். யாரெல்லாம் எதிர்த்து பேசுறீங்களோ வாங்க என்கிட்ட வந்து ஒரு நாள் வந்து உட்காந்து பேசிட்டு போங்க. அவன் லைவ்ல கூட போயிடுவோம். நான் வந்து எடிட்டிங்லாம் பண்ணேன். முக்தார் மாதிரி கேவலமான ஆள் இல்லை. நான் வந்து கேமரா வச்சு லைவ்லேயே போட்டுருந்தேன். எல்லாமே வந்து 2009க்கு முன்னாடி திராவிடத்தை பெருசா நம்பிட்டு இருந்தாங்க. 2009 இனப்படுகொலைக்கு பிறகு அதை நம்பல. ஆனா இப்போ கள சூழ்நிலை எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, திராவிடம், தமிழ் தேசியம், இந்திய தேசியம்னு ஒரு 3 விதமான தேசிய இனங்களை பத்தின ஒரு கருத்துருவாக்கங்கள் வந்துட்டு இருக்கு. இதுல நீங்க வந்து தமிழ் தேசியத்தை ஆதரிக்கிறீங்க. தமிழ் தேசியம் எப்படி வெல்லணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? உங்களோட அந்த கனவு, தமிழ் தேசிய கனவுன்னு ஒண்ணு இருக்கும்ல, அது எப்படி இருக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க? யாரால சாத்தியப்படும்னு நீங்க நினைக்கிறீங்க? மக்களால தான் சாத்தியப்படும். இங்க தனிநபர்கள் எல்லாம் சாத்தியப்படுத்த முடியாது. மக்களை வந்து உணர்வூட்டணும், மக்களுக்கு புரிதல் ஊட்டணும். இந்த மக்களுக்கு அந்த புரிதலை ஊட்ட தவறி விட்டு நான் சாதித்து விடுவேன், நீ சாதித்து விடுவாய், என்னால் தான் இவ்வளவு பெரிய சாதனை அப்படிலாம் நம்ம பேசிட்டு இருந்தா தமிழ் தேசியம் சாத்தியம் இல்லை. மக்களுக்கு உணர்வு ஊட்டுற இடத்துல எல்லாரும் வேலைகளை செய்வோம். நம்மளால முடிந்த விதத்துல மக்களிடம் போய் கருத்துக்களை சேர்ப்போம். அந்த கருத்துக்கள்ல மக்கள் உள்வாங்கணும், உணர்வாக அது அவங்களுக்கு புரியணும். தன்னை ஒருத்தன் தமிழன்னு முதல்ல உணரணும். நம்ம தமிழர்கள், நாம் தமிழர்கள். அப்ப நம்ம என்ன மாதிரி அரசியலை முன்னெடுக்கணும், நமக்கான அரசியல் என்னங்கிற அந்த தெளிவு அவனுக்கு என்னைக்கு பிறக்குதோ அவன் தானா தமிழ் தேசியத்தை நோக்கி நகர ஆரம்பிப்பான். இன்னைக்கு இருக்கக்கூடிய இங்க திராவிட இயக்கத்துக்கு உள்ள வாக்காளர்களாகவும் அதுக்கான கொள்கை பரப்பு பேசிக் கொண்டிருக்கக்கூடியவர்களும் அவங்க தங்களை என்னவா உணர்றாங்க? அவங்க அந்த உணர்வு என்பது ஒரு வேற மாதிரியான ஒரு தவறான உணர்வு. அவங்களால வந்து நம்ம குடும்பம் வந்து திராவிட இயக்கத்தால அனுகூலம் அடைஞ்சிருக்கு, நம்ம குடும்பத்துல நம்ம அப்பா வந்து திமுக இருந்தனாலதான் வீடு கட்டினாரு, கார் வாங்கினாரு, அதனால நம்மளும் இதுக்குள்ளதான் இருக்கணும். இந்த மாதிரி உணர்வுல உட்காந்துட்டு இருக்கானுங்க. அரசியலாக நம்ம அப்பா என்ன செஞ்சாரு, நம்ம தாத்தா என்ன செஞ்சாரு, இந்த அரசியல்ல இன்னைக்கு நம்ம இருக்கக்கூடிய கட்சி என்ன செய்யுது, இது உண்மையா இருக்கா, மக்களுக்கு உண்மையா இருக்கா, மக்களுடைய துயரத்துல பங்கு பெறுதா, மக்களுக்காக உண்மையாக செயல்படுகிறார்களா, ஊழலற்ற ஒரு அரசாங்கத்தை உருவாக்கி வச்சிருக்கிறார்களா, இவர்கள் நல்லவர்களா, இவர்கள் தமிழர்களுக்கானவர்களா, இவர்கள் தமிழ் மொழியை பாதுகாக்கிறார்களா? இதை நீ கேள்விக்கு என்ன பதில் இருக்கு? அவங்க மனசுக்கே தெரியுங்க. இவங்கெல்லாம் என்னன்னா இது எப்படி நம்ம சொன்ன ரொம்ப கொச்சையா போயிடும். ஆனா அவர்கள் தங்களை விற்று கொண்டு இருக்கிறார்கள். அவங்களுக்கே தெரியும் ஒரு காசுக்காகவும் அற்ப வாழ்வுக்காகவும்
அவர்கள் தங்களை விற்பனை செய்து கொண்டிருக்கிறார்கள். அவங்க தான் இந்த திராவிடத்தையும் இதையும் நம்பிக்கிட்டு ஏமாந்துக்கிட்டு இருக்கிறவங்க. ஒரு குரூப் வந்து மக்களும் என்ன, நீங்க வந்து வாக்குக்கு காசு வாங்கிட்டு வாக்கு போடுற ஒரு கேவலமான நிலையில மக்கள் இருக்கிறாங்க. அது ஒரு அருவருப்பு அப்படிங்கிறத அவங்க உணரணும். காசு கொடுத்தா நம்ம கிட்ட இருந்து எதையும் வாங்கிடலாம்னு இவன் நினைக்கிறானே, நாளைக்கு உங்ககிட்ட 2000 ரூபா கொடுத்து ஓட்டு வாங்குறான். நாளைக்கு உன் மனைவிய ஒரு 10 லட்ச ரூபா கொடுத்தா நீ கொடுத்துருவியா? அதை கொடுக்க மாட்டான்னு உனக்கு கோவம் வருதுல்ல, வரேன் 10 லட்ச ரூபா தரேன், உன் மனைவி ஒரு நாள் என் கூட, அதுக்கப்புறம் நீ வாழ்ந்துக்கோ, இதுக்கு ஒன்று ஒத்துக்குவியா? இப்போ உனக்கு சுருன்னு ஒரு கோவம் வருதுல்ல, அந்த கோவம் உங்ககிட்ட 2000 ரூபாய்க்கு உன்னுடைய வாக்கை பேசும்போது வரணும் உனக்கு. புரியுதா? அது வரல இல்ல, நீ அப்படி ஒருத்தன் விற்பான்ல, 10 லட்சத்துக்கு தன் மனைவி வைக்கிறது தயாரா இருப்பான், ஒரு 20 லட்சத்துக்கு இந்த மகளை வைக்க தயாரா இருப்பான்ல, அவனுக்கும் இந்த 2000 ரூபாய்க்கு நீ வாக்க வைக்கிறவனுக்கும் வித்தியாசம் இல்லைங்கிறத அவன் உணரணும். அந்த உணர்வு வந்தா தான் இந்த காசை வாங்கிக்கிட்டு இந்த வாக்கு விற்கிறது வந்து ரொம்ப தவறு அப்படிங்கிறது எண்ணம் வரும். அந்த எண்ணம் மக்களுக்கு என்னைக்கு வருகிறதோ அன்னைக்கு தமிழ் தேசியம் தான் இந்த மண்ணின் அரசியலாக இருக்கும். அந்த எண்ணத்தை வரவிடாமல் அந்த உணர்வையும் நம்ம என்னவா இருக்கிறோங்கிற அந்த ஒரு இழிவான நிலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு அது புரிய விடாம தடுத்து வச்சுட்டு இருக்கிறது தான் இன்னைக்கு இருக்க அரசியல். நம்ம அதை விளக்கப்படுத்தி பேசுறோம். காசுக்கு உன்னுடைய எதிர்காலத்தையும் உன்னுடைய குடும்பத்துடைய எதிர்காலத்தையும் நீ விற்பனை செய்கிற. நாளைக்கு இந்த 2000 ரூபாய் காசு வாங்கிட்டு நீ வாக்கு போட்டு நீ ஒரு தப்பான ஒரு கட்சிகளை நீ ஆட்சியில உட்கார வச்சுட்ட அப்படின்னா, நாளை பின்ன உன் குடும்பம் பாதிக்கும் போது உனக்கு தெரியும் இந்த 2000 ரூபாய்க்கு நீ வித்ததுனால விளைவு என்னன்ட்டு. எப்படி இந்த அதிகாரம் வந்து உன்னை வந்து தவறாக பயன்படுத்துங்கிறது அப்பதான் உனக்கு புரியும். அப்போ அது மாதிரி ஒவ்வொருத்தனுக்கும் புரிஞ்சுக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு புரிஞ்சு ஒவ்வொருத்தனும் அடிபட்டு வெளியில வந்து உணர்ந்து செயல்படுறான். இந்த உணர்வு, இந்த புரிதல் மக்களிடம் விதைக்கப்படும் பொழுது கண்டிப்பா தமிழ் தேசிய அரசியலை தவிர்த்து தமிழ்நாட்டில் வேற அரசியல் இருக்காது. பல கட்சிகள் வந்து தமிழ் தேசிய கட்சிகளா இப்போ வந்துட்டாங்க. நாம் தமிழர்ல இருந்து வேல்முருகன் அண்ணன்ல இருந்து நீங்க கூட போய் பங்கு பெற்றீங்க தமிழர் கூட்டமைப்பு அப்படின்னு. இதுல வந்து தமிழ் தேசியத்தை நிலைநாட்டக்கூடிய ஒரு கட்சியா இவங்க வெற்றி பெற்றா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நாம் தமிழர் போன்ற இயக்கங்களையோ இல்ல வேல்முருகன் அண்ணன் போன்ற இயக்கங்களையோ இல்ல கூட்டா எல்லாரும் சேர்ந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது முன்னெடுப்புகளை எடுப்பாங்க, இல்ல அது வெற்றி பெறும் நீங்க நினைக்கிறீங்களா? இங்க ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணுங்க. கருத்தியல் பேசுபவர்கள் அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய வெவ்வேறு காரணங்களால பிரிஞ்சிருக்கலாம், ஒதுங்கி இருக்கலாம். இதுல எல்லாம் வந்து நம்ம எதனால நீங்க பிரிஞ்சு நிக்கிறீங்க, ஏன் தனியா நிக்கிறீங்க, ஏன் ஒன்னா சேரக்கூடாது, ஏன் என்ன, எல்லாம் காலமும் சூழலும் அதையெல்லாம் தீர்மானிக்கும். இதுக்குள்ள எல்லாம் வந்து நம்ம போயிட்டு அந்த புரோக்கரேஜ் வேலையா பண்ணிட்டு இருக்கிறோம் இல்ல. நம்ம இங்க என்னன்னா, இப்ப வேல்முருகன் அவருக்கு ஒரு கருத்து இருக்கு, கொள்கை இருக்கு, அவருடைய சூழல்ங்கிறது ஒரு மாதிரி இருக்கு, அதற்கு தகுந்த அரசியலை அவர் செய்கிறார். அவர் வந்து அன்னைக்கு மாவீரர் தின கூட்டத்துல வந்து கலந்துக்கிறாரு. அந்த மாவீரர் தின கூட்டத்தை நடத்துறது யாருன்னா வெற்றிக்குமரன். அவர் நாம் தமிழர் கட்சியில இருந்து வெளியில போனவர். அவர் ஏன் வெளியில போறாரு அதுன்னா, அது நாம் தமிழருக்கும் அவருக்குமான பிரச்சனை. ஆனா அவர் என்ன பண்றாரு, ஒரு மாவீரர் தினத்தை நம்ம முன்னெடுப்பா நடத்துவோம். அவரோட இயக்கம் தொடங்கியிருக்காரு. அந்த இயக்கத்திற்கு ஒரு நிகழ்வாக மாவீரர் தினத்தை நடத்துவோம், தமிழ் தேசியவாதிகளை அழைப்போம்னு சொல்லி அழைக்கிறாரு. அந்த அழைப்புக்கு நம்ம நட்பு இருக்கு, தனி மனித நட்பு நமக்கு இருக்கு. அவர் அழைக்கிறாரு, மாவீரர் தினத்துக்கு அழைக்கிறாரு, ஏன் மறுக்கணும்? நம்ம போய் கலந்துக்கிறோம். அந்த கலந்துக்கும் போது அந்த மேடையில நம்மளுடைய மனதில் பட்ட கருத்தியலையும் அந்த மாவீரர் தினத்துல நம்ம பேச வேண்டியதையும் பேசிட்டு வந்தாச்சு. அதுல தமிழ் தேசிய இயக்கங்கள் ஒற்றுமையோடு இருக்கணும்ங்கிறத நம்ம சொல்லிட்டு வந்தாச்சு. அங்க மேடையில ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு கருத்து பேசினாங்க. இந்த மேடையில பேசப்பட்ட பலருடைய கருத்துக்களுக்கு எனக்கு முரண்பட்ட கருத்துங்க கூட இருக்கலாம். அதனால இதுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை. அவங்க கருத்தை அந்த மாவீரர் தின மேடையில வெளிப்படுத்தினாங்க. அது மாவீரர் தினத்திற்கான ஒரு மேடை, அவ்வளவுதான். அதுல என்னன்னா ஒரு சிலதை தவிர்த்திருக்கலாம். வேற ஒரு இயக்கத்தையோ வேற ஒரு கட்சியோ சிலர் பேசுறது வந்து அது தேவையில்லாததுதான். அதை தவிர்த்திருக்கலாம். ஆனா அதுக்கான ஒரு தவிர்க்க முடியாத ஒரு சூழல் வந்து இந்த அரசியல் தளத்துல இருக்கு. இன்னைக்கு வேல்முருகன் அவர் இப்ப சமீபத்துல சொன்ன அறிக்கைகள்லாம் பாத்தீங்கன்னா, சீமான் அவர்கள் வந்து கூட்டணிக்கு தயாராக இருந்தாலும் நாங்க உடன்பிறப்பாதான் நான் கருதுனேன்னு சொல்றாரு. அப்ப இதுல என்ன இங்க பிரச்சனை இருக்குது? இங்க அரசியல் நிலைப்பாடுக்காக ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஸ்டாண்ட் எடுத்துட்டு நிக்கிறாங்க. உணர்வால தமிழர்கள் எல்லாம் ஒருங்கிணையணும். நாளைக்கே வந்துட்டு ராமதாஸ் அவரோ இல்ல விடுதலை சிறுத்தை திருமாவளவன் அவர்களோ இல்ல வந்து வேற இயக்க தோழர்களோ வேல்முருகன் அவரோ எல்லாம் நம்ம ஒன்னா நின்று தமிழ்நாட்டை மீட்போம் காப்போம்னு சொன்னா நீங்களா வரக்கூடாதுன்னு யாரும் சொல்ல போறது இல்ல. புரியுதா? ராமதாஸ் அவர்களும் திருமா அவர்களும் வந்து நின்று நம்மளாம் தமிழ் குடிகள், நம்ம திருமா அவர்களுக்கு பின்னாடி ஒரு பெரும் தமிழ் குடி இருக்கு, பறையருங்கிற ஒரு பெரும், அவங்களுக்கு அவர் நல்லது செய்யறாரா, இன்னைக்கு அவருடைய அரசியல் அவர்களுக்கு தீயது செய்தாங்கிறதுலாம் 2வது கட்ட வாதம். ஆனா அவர் பின்னாடி அவர் பெரும் தமிழ் கூட்டம் இருக்குல்ல, அந்த தமிழ் கூட்டம் நாளைக்கு வந்து திருமா அவர்களே ஒரு புரிதல் ஏற்பட்டு, ஆமா இது வந்து திராவிடத்துக்கு நம்ம ஆதரவா நிக்கிறது ஏதோ ஒரு விதத்துல நம்ம பிஜேபிக்கு விலை போற மாதிரி ஆயிப்போயிருது, அதுங்கிற உண்மையை அவர் என்னைக்கு உணர்றாரோ அன்னைக்கு வந்து
தமிழ் தேசியம் தான் சரியான தீர்வு, அன்னைக்கு நம்ம முன்னாடி இருந்த பாதை தான் சரியான பாதை, விடுதலை சிறுத்தை கட்சி ஆரம்பிக்கும் போது நம்மளுடைய பேச்சுக்கள் எதை நோக்கி இருந்ததோ அதுதான் சரியான பாதை, இடையில ஏற்பட்ட மாற்றங்கள் தவறானவைன்னு அவர் உணர்ந்து நிற்கும் பொழுது ராமதாஸ் அவர்கள் இந்த வட தமிழ்நாடு இந்த கோரிக்கைகள்லாம் ரொம்ப தவறானவை, இது வந்து ஒரு சுயநல கோரிக்கை, இதை நம்ம வைக்கக்கூடாது, நம்ம தமிழர்களாக நிற்கணும், நம்ம ஒரு போர்க்குடி மரபை சார்ந்தவர்கள், நம்ம இந்த மண்ணுக்காக நம்ம மக்கள் போராடி இருக்கிறாங்க, இங்கே தமிழரசனில் தொடங்கி எல்லாருமே வந்து நம்ம இனத்தை சார்ந்தவர்கள், நம்ம குடிகளை சார்ந்தவர்கள் இந்த மண்ணுக்காகவும் மக்களுக்காகவும் தமிழ் தேசிய அரசியலுக்காகவும் களப்பலியாகி இருக்கிறாங்க, நம்ம வந்து இப்படி இதை வந்து விட்டுட்டு போயிடக்கூடாது, தமிழ் தேசியம் தான் தீர்வுன்னு ராமதாஸ் அவர்கள் வந்து நின்னா அப்பெல்லாம் நீங்க வரக்கூடாதுன்னு யாரும் சொல்ல போறது இல்லை. அவங்க வரும் பொழுது நிச்சயமா அவர்களை ஏற்று அரவணைத்து தான் தமிழ் தேசியம் பயணிக்கும். இல்லை, நான் உங்களை சொல்கிறேண்ணே, நீங்கள் வந்து கடந்த ஒரு 10 ஆண்டு காலமாக நீங்கள் இதை பேசுகிறீங்க, தமிழ் தேசியம்னு பேசுகிறீங்க, வெறுமனே காணொலிகளில் பேசுகிறத தாண்டி களத்தில் இறங்கி இந்த தலைவர்களெல்லாம் ஒருங்கிணைக்கிற இடத்துல நம்ம இருக்கும்ல, நம்ம கேட்டால் யாரையும் நீங்கள் ஒருங்கிணைக்க முடியாதுங்க, இது அவங்களுக்கா பட்டறிவு வந்து வர வேண்டியது, புரியுதுங்களா? பட்டறிவு ஒரு தலைவர்களுக்கும் அவங்களுக்காக வரணும். சரி, நான் கேட்குறேன், வேல்முருகன் அவர்களும் சீமான் அவர்களும் உட்காந்து பேசிக்கிட்டாங்க, கூட்டணிக்காக பேசிக்கிட்டாங்கிறத இன்னைக்கு 2 பேருமே சொல்லிட்டாங்க, ஏன் சேர்ந்துக்கல? என்னது என்ன இதுக்கு நான் இது எப்படி பாரிசாலனால சேர்த்து முடியும்? சேர்ந்தாலுமே வெற்றிக்கான வாய்ப்பு இல்லைன்னு அவங்க கருதுறாங்களோ? சேர்ந்தா எப்படி வெற்றிக்கான வாய்ப்பு இல்லாம இருக்க முடியும்? கடலூர் மற்றும் பண்ருட்டி பகுதியிலாம் வேல்முருகன் அவருக்கான ஒரு வாக்கு வங்கி இருக்கு, அதனாலதான் திமுக போன்ற கட்சிகள் கூட அவரை வந்து அங்க நிப்பாட்டி அவர் ஜெயிக்கவும் வைக்கிறாங்க. இப்ப அவருக்குன்னு ஒரு வாக்கு வங்கியும் இருக்கும், சீமான் அவர்களுக்கும் கடலூர்ல ஒரு வாக்கு வங்கி இருக்கும். இப்ப அந்த 2 வாக்கு வங்கியும் சேரும்போது அதுக்கான வெற்றி வாய்ப்புக்கான சூழல்ங்கிறது அதிகரிக்கும் தானே. இப்ப வேல்முருகன் ஒரு கடலூர் தொகுதியில் நிக்கிறாரு, சீமான் அவர்கள் பண்ருட்டி தொகுதியோ இல்ல வேல்முருகன் பண்ருட்டி தொகுதியிலோ சீமான் அவர்கள் கடலூர் தொகுதியிலோ நிக்கிறாருன்னா இவங்க 2 பேரோட வாக்கும் ஒரு பக்கம் சேரும் பொழுது வெற்றி வாய்ப்புக்கான சாத்தியக்கூறுகள் அதிகரிக்க தானே செய்யும். அப்ப சேருவதில் எந்த பிரச்சனையும் இல்லை, சேரணுங்கிற எண்ணம் அவங்களுக்குள்ள இருந்துச்சுன்னா அவங்க சேர்ந்துட போறாங்க. இது நம்ம பேசுவதால எந்த பயனும் இல்லைங்கிற நான் சொல்றேன். இல்ல, நீங்க ஏதாவது களத்துல இறங்கி ஏதாவது தமிழ் தேசியத்திற்கு களத்துல இப்ப இன்னைக்கு சமூக வலைதளம்ங்கிறது களம் இல்ல, அப்படி இல்ல, நேரடி களத்துல இறங்கி நேரடி களத்துல என்ன பண்ணிட்டீங்க எல்லாம் சொல்லுங்க, நீங்க எல்லாம் என்ன பண்ணிட்டீங்க நேரடி களத்துல? நான் பண்ணல, சொல்லுங்க. என் மேல போராட்ட வழக்குகள் இல்லையா? இதெல்லாம் சும்மா என்னன்னா, எனக்கு எளிய வழியில மக்களை சென்றடைவதற்கு சமூக வலைதளம் பயனுள்ளது. இந்த சமூக வலைதளத்தை முழுமையாக நம்ம பயன்படுத்துறதுனால நமக்கு வந்து கள அரசியல் எந்த களத்துக்கு நான் வராம போயிட்டேன், எந்த களத்தோட இதுல என் மேல கேஸ் இல்லாம போயிடுச்சு, என்ன இல்ல கட்சி அந்த மாதிரி ஏதாவது தொடங்கி தமிழ்நாட்டில் அது இயக்கம் தொடங்கும் பொழுது அதுக்கான சூழல்னு ஒன்று இருக்கு, அந்த சூழல் எனக்கு அமையும் பொழுது நிச்சயம் இயக்கம் தொடங்கப்படும். அதுக்கான கோட்பாடுகளுமே நம்ம பேசுற கோட்பாடுகள் மக்களுக்கு புரியும். தமிழ் குடியை கொண்டு தமிழ் குடி அடையாளங்களை அழிக்காமல் தமிழ் குடி அடையாளங்களோடு தமிழர்களை ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு இயக்கமாக, ஒரு அரசியல் அமைப்பாக கண்டிப்பாக ஒரு கட்டமைப்பை நோக்கி நாங்கள் பயணப்பட்டு கொண்டு தான் இருக்கிறோம். எடுத்தவங்க பண்ண முடியாது, அதுக்கான சூழலும் அதுக்கான நேரமும் காலமும் வரும்பொழுது இன்னைக்குமே வந்து நம்மளோட ஃபாலோவர்ஸா இருக்க நிறைய பேர் வந்து இயக்கம் தொடங்குங்க, இது பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க, கேட்டுட்டு தான் இருக்காங்க. அதற்கான சைடும் நம்ம அதுக்கான எல்லா வேலைகளும் செஞ்சுட்டு இருக்கோம். நிச்சயம் இயக்கம் என்பது இருக்கதான் போகிறது, அதை நோக்கி தான். அதனாலதான் நான் யாரோடையும் போய் சேர போறது இல்லை. புரியுது. இப்ப நான் வந்து ஒருத்தவங்களோட போய் பயணப்பட போறேன் அப்படின்னா நான் என்னைக்கோ போய் சேர்ந்து பயணப்பட்டுப்பேன். முடிவு வந்துருச்சு, எனக்கு தெரிஞ்சிருச்சு, நான் ஈவேரை எதிர்த்து கொண்டு இருந்தேன், ஈவேராங்கிறது பிம்பம் உடைக்கப்படணும்னு சொன்னேன். அப்ப வந்து எனக்கு எதிராக பேசிய எத்தனையோ பேர் இன்னைக்கு ஈவேரா பிம்பம் உடைக்கப்பட்டு தான் ஆக வேண்டும் என்று பேச தொடங்கி விட்டார்கள். இன்னைக்கு வந்து நான் என்ன சொல்லியிருக்கேன், குடிதான் தமிழர்களுடைய இன அடையாளத்திற்கு மிக முக்கியமானது, அதாவது நீங்க சாதின்னு சொல்லி அதை ஒழிக்கணும்னு பேசாதீங்க, குடி ஒற்றுமைன்னு பேசுங்க. நான் தொடர்ச்சியா பேசிக்கிட்டு இருக்கேன். இல்ல குடியெல்லாம் பேசினா ஒற்றுமை ஏற்படாது, சாத்தியப்படாது, வாய்ப்பே கிடையாது, சாதிகளை ஒழித்தே தீரணும்னு சொல்லி கொண்டு இருக்கிறார்கள் இப்ப வரைக்கும். நாளைக்கு மாறுவாங்க, என்ன விமர்சிக்கிறாங்க, நாளைக்கு அவங்களே மாறுவாங்க. நான் அதனாலதான் நான் சொல்றேன். சிலர்லாம் சொல்றாங்க, இன்னும் பாரிசாலன் வந்து தான் பாதையை போடுறேன் அடுத்தவங்க அதுல இலகுவா பயணிக்கிறாங்கன்னா அப்படிலாம் சொல்லிடக்கூடாது அப்படின்னா நான் சொல்லுவேன், முடிஞ்சா நீங்க பாதையை போட்டு போங்க. இப்ப அம்பேத்கர் நான் விமர்சிக்கிறேன்ல, நீங்க விமர்சிங்க, இந்த மாதிரி சொல்றீங்கல்ல, அப்படிலாம் எல்லாம் முன்னாடியே நிறைய பேர் விமர்சிக்கிறாங்கன்னு விமர்சிக்கிறவங்க இருக்காங்க. நான் பெருவாரியான மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறேன்ல, நீங்களும் பெருவாரியான மக்கள்கிட்ட போய் சேருங்கன்னு தான் சொல்றேன், சேர்க்காதீங்கன்னு சொல்லல, பேசுங்க. கட்சி அரசியல் அதை பண்ண முடியும் நீங்க நினைக்கிறீங்களா? கட்சி அரசியல் வந்து வாக்கு அரசியல தானே பார்க்க முடியும். அது வாக்கு அரசியல். இப்ப நான் பிஜேபி ஏன் முஸ்லிம்ஸ்க்கு ஆதரவா இல்ல? முஸ்லிம்களுக்கும் வாக்கு இருக்கா இல்லையா? இருக்கு. ஏன் இல்ல? கொள்கையை நீங்க ஓரம் வச்சுக்கிட்டு நீங்க வந்து வாக்கு அரசியல் பக்கம் நகர்ந்தீங்கன்னா எந்த பக்கமும் உங்களுக்கு வாக்கு வராது. புரியுதுங்களா? புரியுது. இப்ப முஸ்லிம்ஸுகளும் மனிதர்கள் தான், முஸ்லிம்ஸுகளும் வந்து இந்த மண்ணின் மைந்தர்கள் தான், ஆகவே அவர்களோட வாக்குகளும் நமக்கு தேவைன்னு சொல்லி என்னைக்கு பிஜேபி பேச ஆரம்பிக்குதோ அன்னைக்கே அது யாரோட வாக்குகள் இழக்கும்? இத்தனை ஆண்டு காலமாக இந்துக்களோட வாக்குன்னு சொல்லி கன்சால்டேட் பண்ணியிருக்க அந்த வாக்குகளை அவங்க இழந்துருவாங்க. இது தமிழ் தேசியத்துக்கும் பொருந்தும். புரியுதுங்களா? அதனால நீங்க வாக்குக்காக நீங்க அரசியல் பண்ணிட்டு இருந்தீங்கனால தமிழ் தேசிய அரசியலும் ஈடுபடாது. எந்த ஒரு நேஷனலிசமும் வாக்குகளை மைண்ட்ல வச்சுலாம் செயல்பட முடியாது.
நீங்க உங்களுக்கு, உங்க மண்ணுக்கு, உங்க மக்களுக்கு முதல்ல உங்க மக்கள்னா யாருன்னு முடிவு பண்ணுங்க. என்ன பொறுத்த வரைக்கும் என்னுடைய மக்கள்னா தமிழர்கள் மட்டும்தான். புரியுதுங்களா? தமிழர்கள் மட்டும்தான் எனது மக்கள். உங்க மக்கள் யாரு? நீங்க முடிவு பண்ணிக்கோங்க. நான் தமிழர்களுடைய நல்லது கெட்டதை மட்டும்தான் யோசிப்பேன். என்னுடைய ஒவ்வொரு முடிவும் தமிழர்களுடைய நல்லதை நோக்கி மட்டும்தான். அவைகள் சுயநல முடிவுகளாகவே இருந்தாலும் அது தமிழர்களுடைய நல்லதை நோக்கி மட்டும்தான் இருக்கும். அது சுயநலமா நீங்க தமிழர்களுக்காகவே நிப்பீங்களா? ஆமா நிப்பேன். இதை நான் வெளிப்படையா சொல்லிட்டேன். இது மாதிரி வெளிப்படையா சொல்லிட்டு போங்க. இல்ல அப்படி சொல்றதுல சிக்கல் இல்லை. ஆனா குடி வழின்னு நம்ம சொல்றப்போ அது வந்து நீங்க குடி வழிங்கிறத ஏன் எதிர்க்கிறீங்க? நீங்க அது சொல்லுங்க. இல்ல குடி பெருமையை வந்து இப்போ செந்தில் மல்லர் அண்ணன் வந்து அங்க பேசுனது வந்து 2 சாதிக்கிடையே ஒரு முரண் ஏற்படுது. குடி பெருமைங்கிறது வேற, 2 குடிகளுக்குள்ள சண்டை மூட்டி விடுற வேலைங்கிறது வேற. இப்போ வந்து மல்லர்கள் எல்லாம் வந்து போர் வீரர்களாக இருந்தார்கள், மல்லர்கள் பாண்டியர்களாக இருந்தார்கள்னு சொல்லும்போது இங்க பிரச்சனை வரப்போறது இல்லை. புரியுதுங்களா? புரியுது. இங்க வேற ஒரு சமூகத்துடைய தலைவரை வந்து இழிவுபடுத்தி பேசும் பொழுதுதான் இங்க பிரச்சனைகள் ஏற்படும். அப்ப அந்த இழிவுபடுத்தி பேச வேண்டிய இடத்துக்கு நீங்க வந்து வேணும்னே திட்டமிட்டு, அது உண்மையா இருந்தாலும் பரவாயில்ல, உண்மையாக இருந்தாலும் அது விவாதமா எடுத்துக்கலாம். அது அவதூறு. புரியுதுங்களா? முத்துராமலிங்க தேவரை வந்து நீங்க ரொம்ப கொச்சையா ஒரு இடத்துல நீங்க பேசுறீங்க அப்படின்னா அது ஒரு அவதூறு தான். அந்த அவதூறை வந்து நீங்க எடுத்து கையாளுறீங்கன்னா அது திட்டமிட்டே நீங்கள் 2 சமூகத்திற்குள்ள ஒரு வன்முறை போக்க உருவாக்குற நோக்கம், அதன் மூலமாக ஏதாவது ஒரு பக்கத்துடைய சார்பை பெற்றுக்கொள்ளலாம்னு நினைக்கிறீங்க. அது ரொம்ப தவறு. அந்த சமூக மக்கள் எல்லாம் சீமான் தான் அதுக்கு காரணம், சீமான் தான் செந்தில் மல்லர் வந்து பெரிய ஆளாக்கி விட்டாருலாம் பேசுறாங்கல்ல. இங்க பாருங்க, செந்தில் மல்லர் அவர் ஒரு புத்தகம் எழுதுறாரு. அந்த புத்தகத்திலே நமக்கு பல மாற்று கருத்துக்கள் இருக்கு. அவர் எங்க கூடயும் சேர்ந்து பயணப்படுறதுக்கு வந்தாரு. வரப்ப நாங்களாம் அவர்கிட்ட வச்ச ஒரே விஷயம் என்னன்னா, உங்களுடைய புத்தகத்தில் எழுதப்பட்ட ஒரு சில கருத்துக்கள்ல எங்களுக்கு உடன்பாடு இல்லைங்கிறது அவர்கிட்ட மூஞ்சிக்கு நேராகவே வச்சு பேசியிருக்கிறோம். அப்ப வந்து அவர் என்ன சொன்னாரு, இல்லைங்க தம்பி, அது அந்த காலகட்டத்தில் அப்படி ஒரு சூழல் இருந்துச்சு, அது எழுதணும், அதுவும் நம்ம அடுத்தவங்க எழுதுனது தான் நான் மேற்கோள் காட்டினேன் ஒழிய நானா அப்படி எழுதல அப்படின்லாம் சொல்லி சொன்னாரு. எப்படி இருந்தாலும் அது ஒரு தவறான போக்கு. மற்ற சமூகங்கள் வந்து அதுல நீங்க வந்து பிள்ளைமார்களை மட்டும் மிக கொச்சை எழுதியிருந்தாரு, பறையர்களை பற்றி கொச்சை எழுதியிருந்தாரு. இதெல்லாம் முக்குலத்தோரை வந்து தமிழர்களே இல்லைன்னு எழுதி வச்சிருந்தாரு. ஸோ இதெல்லாம் வந்து நாடார்களை பத்தி இதெல்லாம் மற்ற சமூகங்களை வந்து இழிவுபடுத்தி நீங்க எழுதும்போது அங்க ஒற்றுமைக்கான இதா வராது. இதெல்லாம் மறுத்து நீங்களே ஒரு இடத்துல பேசுங்கன்னு நான்லாம் அவர்கிட்ட தனிப்பட்ட ரீதியாவே பேசியிருந்தேன். நான் பேசுறேன் தம்பினாரு. அதுக்கப்புறம் என்னிடமும் அந்த கேள்விகள் வைக்கப்பட்டது. நான் சொன்னேன், அதே நடைமுறைகளை அவர் திரும்ப செஞ்சாருன்னா கண்டிப்பா அவர் வந்து தமிழ் தேசிய பாதையில இருக்க மாட்டாருன்னு நான் சொன்னேன். அப்படிதான் நான் சொன்னேன். இப்ப அதுபடி நீங்க பாருங்களேன், நீங்க மற்ற சமூகங்களை என்னைக்கு சக தமிழர்களாக கருதி அவர்களுக்கும் இந்த மண்ணில் எல்லா உரிமைகளும் உண்டு, நம்ம சமூகத்துக்கு என்ன வருவோ அதே தான் அவங்களுக்குங்கிற அந்த எண்ணம். 2வது நம்ம சமூகம் அவன்னு பிரிச்சு பார்க்குற எண்ணமே இருந்துச்சுனாவே அங்க தமிழ் தேசியம் சாத்தியம் இல்லை. ஒவ்வொரு குடிக்கும் ஒரு தனிப்பட்ட அரசியலும் இருக்கு. ஆனா அந்த அரசியல் என்பது தேசிய இன அரசியலோடு கலந்துருக்கணும், ஒருங்கிணைஞ்சிருக்கும். அந்த ஒருங்கிணைஞ்ச அரசியலை நம்ம உள்வாங்காம நான் வந்து அது சும்மா கிடைக்குதுங்கிறதுல நான் என்னால் கலவரத்தை தூண்ட முடியும்னு ஒருத்தர் பேசுறாரு அப்படின்னா யாரோட கலவரத்தை தூண்டுவீங்க? நான் தான் கேட்குறேன். சக தமிழனும் வெட்டிக்கிட்டு சாகிறத என்னால் செய்ய முடியும், உருவாக்க முடியும் அப்படின்னு நீங்க பேசினா அங்கே தமிழ் தேசியம் எப்படி சாத்தியப்படும்? நமக்கு வேதனையா இருக்கு. இன்னைக்கு வந்து தேவர் சமூகத்தை சார்ந்தவர்களுக்கும் தேவேந்திர குல சமூகத்தை சார்ந்தவர்களுக்கும் இன்னைக்கு வெட்டுக்குத்து ஆகிட்டு இருக்கு. எத்தனையோ பேர் செத்துக்கிட்டு இருக்காங்க. செய்திகள் தினந்தோறும் வருகிறது. பகை வந்து ஊதி பெரிதாக்கப்படுகிறது இந்த திராவிட ஆட்சியில. இது ஊதி பெரிதாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. எப்படிங்க? நானே கேட்குறேன். எடுத்தோன்னே இப்போ வெட்டினா அவன் அரெஸ்ட் ஆவான்னு தெரியாதா? அவனுக்கு ஒரு இது இருக்குன்னு தெரியாதா? வெட்டுறானுங்க, திரும்ப நீ வெட்டுறானுங்க, திரும்ப வெட்டுற, இந்த மாதிரி வெட்டிக்கிட்டு இருக்காங்க. 2 சமூகத்தில் வெட்டிட்டு இருக்காங்க. சமூக தலைவர்கள் போயிட்டு போராட்டம் பண்ணுறாங்க, அங்கே கைது பண்ணுறாங்க. இங்கே ஒரு குரூப் வந்து போராட்டம் பண்ணுது, கைது பண்ண. இதை நீங்கள் வந்து திட்டமிட்ட ஒரு பகை என்பது ஊதி பெரிதாக்கப்படுகிறது, பகை என்பது உங்களுக்குள்ள விதைக்கப்படுகிறதுன்னு உங்களுக்கு புரிய வேண்டாமா? புரியுது. ஒருத்தன் கொலை பண்ணுறான், அடுத்த நிமிஷம் எவெல்லாம் அந்த கொலையில பங்கு பெற்றானோ அவனெல்லாம் காவல்துறை போய் பிடிச்சி விளாசி தூக்கிட்டு போச்சுன்னா பிரச்சனை முடிஞ்சுதா? நடந்துச்சு. அது அவங்கள பாதுகாக்க போய் தானே அவங்க தரப்புல போய் வெட்டுறதுக்கு இந்த பக்கம் ஒரு குரூப் உருவாகுது. தண்டனை வந்து சரி வர கொடுக்கப்பட்டுச்சுன்னா எதிர்னு மாறாதுல. இது இன்னைக்கு இப்படி இது 2 பேரும் மாறி சண்டை போட்டு யார் இந்த சண்டையை ஆரம்பிச்சாங்கிறது அவங்களுக்கே தெரியாது. அவங்க 2 பேர்ட்ட போய் கேளுங்க, இவர் ஆரம்பிச்சிருப்பாங்க, அவர் ஆரம்பிச்சிருப்பாங்க, அவர் இவருன்னு நீங்க போய்கிட்டே இருந்தீங்கன்னா யார் இந்த சண்டையை முதல்ல ஆரம்பிச்சாங்கிறதுக்கு ஒரு தோற்றமே இல்லாம போயிடும். அந்த இடத்துக்கு வந்து நிப்பாட்டிங்க பகையை. இந்த பகையை வந்து எப்படி நாங்க வந்து சரி செய்யறது? இது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தமிழன் செத்துக்கிட்டு இருக்கான், மாறி மாறி செத்துக்கிட்டு இருக்கான். இவனுடைய தமிழனுடைய வீரம்லாம் வீணா போய்கிட்டு இருக்கு சாதியால. எத்தனையோ சங்க இலக்கியங்கள் எல்லாம் நம்ம படிக்கும்போது இந்த
ஒரு அறத்தை நிலைநாட்டுவதற்காக போர் செஞ்ச கூட்டம் இன்னைக்கு யாருக்காக போர் செய்யற, யாருக்கு எதிராக போர் செய்யற, எந்த ஒரு புரிதலும் இல்லாமல், எந்த ஒரு இதுவும் இல்லாம, இந்த ஒரு சங்கர் படத்துல தமிழர்கள் அவன் எவ்வளவு இழிவா காட்டியிருப்பான். அந்த 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 23ஆம் புலிகேசி படத்துல தான் நாங்கள் நாகப்பதனி சாதி, நாங்களும் நாகப்பதனி சாதின்னு சொல்லிட்டு சண்டை போட்டுக்குவாங்க பாத்தீங்களா. இன்னைக்கு அதான் நடந்துட்டு இருக்கு. நாங்க பாண்டியர்கள், நாங்களும் பாண்டியர்கள். அப்ப 2 பேரும் ஒன்னாதானே இருக்கணும். 2 பேரும் சொல்றாங்க நாங்க பாண்டியர்கள்னு. அப்ப 2 பேரும் ஒன்னால இருக்கணும். எதுக்கு நீ எதிர் தூரத்துல இருந்து சண்டை போட்டுட்டு இருக்கீங்க? அப்ப 2 பேரும் சொல்றது பொய்யா? பாண்டியன்னா சக பாண்டியனை வந்து நான் எப்படி வெட்டி வீழ்த்த முடியும்? அவங்க என்ன வரணும்ல, யாரா ஒருத்தர் நம்பணும்ல. அதை அந்த நம்பிக்கை இருந்துச்சுன்னா அதை ஏத்துக்கிட்டு சரி நம்ம ஒன்னா இருக்கணும்ங்கிற எண்ணம் வரணும்ல. 2 பேருக்கும் ஆதாரம் இருக்கு. அப்ப இது யார் உங்ககிட்ட இந்த ஊதி பெருசாக்குறா? சரி நான் கேட்கிறேன், நீங்களும் பாண்டியர், இவரும் பாண்டியர். இப்ப 2 பேரும் யாருக்கு அடிமையா இருக்கீங்க? திராவிடத்துக்கு அடிமையா இருக்கீங்க. 2 பேரும் திராவிட தலைவர்கள் வரும்போது காலில் தான் விழுகணும். விழுகாம நின்று பாருங்க, நிக்க முடியுதா உங்களால? நீங்க யாரெல்லாம் தலைவரா நீங்க வச்சுட்டு இருக்கீங்களோ அவங்கலாம் திராவிடத்தோட காலில் விழுந்து நடந்து போறாங்கல்ல. திராவிடம் தமக்கு ஒரு சீட்டு கிடைக்குமான்னு சொல்லி போய் சீட்டு பாண்டியன் எவனாவது இந்த வேலையை பண்ணுவானா? பாண்டியன் யாருங்க? மூவேந்தர்கள்ல மூத்தவங்க பாண்டியன். அவன் இந்த வேலையை பண்ணுவானா? பாண்டிய அரச மரபு இந்த வேலையை பண்ணுமா? நான் சொல்றேன் பாண்டிய மரபு தான். நான் என்ன கேட்குறேன், பாண்டியன் அன்னைக்கு நான் அடிமைப்பட்ட தமிழ்நாட்டை மீட்டான்ல, மதுரை மீட்டர் சுந்தர பாண்டியன் நம்ம பார்க்குறோம்ல, அதே போல் வந்துட்டு குலசேகர பாண்டியனை பார்க்குறோம்ல, எல்லாம் பார்க்குறீங்கல்ல, எல்லாம் அது பாண்டிய நாடுன்னு சொல்லி உருவாக்குறாங்கல்ல. அந்த மரபு உங்களுடைய மரபாக இருந்தால் மீட்டெடுங்க, தமிழ்நாட்டை மீட்டெடுங்க. பாண்டிய வம்சமே வந்து மீட்டெடு. 2 பேரும் யார் சரியான பாண்டியன்கிறத பாண்டியன் போல நடந்து காட்டி மீட்டெடுங்க, தவழ்ந்து காட்டி மீட்டெடுக்காதீங்க. புரியுது. அந்த வீரம் உங்களோட ரத்தத்துல இருந்துச்சுன்னா யார் இந்த நாட்டை அடிமைப்படுத்தி கொண்டிருக்கிறார்களோ அவங்களுக்கு எதிராக மீட்டெடு. அன்னைக்கு பாண்டிய நாட்டுல வந்துட்டு உன்னுடைய நதியை உடைச்சு நதியில இருக்க மணலை அள்ளிட்டு போயிட முடியுமா? பாண்டியன் விட்டுருப்பானா? கேக்குறேன்ல, பாண்டிய மன்னன் விட்டுருப்பானா? நீ விட்டுட்டு கிடக்குற. எவனோ ஒருத்தன் எங்கேயோ இருந்து வரான், உன்னுடைய நிலப்பரப்புக்குள்ள உன்னோட ஆட்சி அதிகாரத்துக்குள்ள வந்து உன் முன்னாடி உன் மக்கள் வாழக்கூடிய பகுதியில இருந்து உன் மக்களை காலி பண்ண சொல்றான். பாண்டியர்கள் வா, உன் வாழ ஏந்து வா. வரமாட்டேன். யாரோட போய் சண்டை போடணும்? சக பாண்டியரோட போய் சண்டை போடணும். எப்படா உருப்பிடுவீங்க? இவதான் கேட்கிறேன், என்ன நோக்கம், என்ன புரிதல்? ராஜராஜ சோழன் எங்க ஆளு? ஆமா, எல்லாம் நம்ம ஆளு தான். வா, எல்லாம் ராஜராஜ சோழன் நம்ம ஆளு தான். ராஜராஜ சோழன் என்ன பண்ணாரு? அவரு சோழ சாம்ராஜ்யத்தை தனியா நிறுவி அரசாண்டாரு. நீ இன்னைக்கு என்ன பண்ணிட்டு இருக்க? சதய விழாக்கு பர்மிஷன் கேட்டுட்டு இருக்க. போய் கேட்ப, சதய விழாக்கு நாங்களும் ஒரு கட் அவுட், நாங்களும் ஒரு கட் அவுட், போய் பர்மிஷன் கேட்டுட்டு இருப்ப. என்ன உங்களெல்லாம் வரக்கூடாது, இவங்கெல்லாம் வரக்கூடாது சொல்லிட்டு இருப்பேன். எவனோ ஒருத்தன் சொல்லிட்டு இருப்பான். நடக்குதா இல்லையா? நடக்குது. இதுதான் பண்ணிட்டு இருக்கீங்க. ஒரு இழிவான அரசியலை நீங்க செஞ்சிட்டு இருக்கீங்க. எல்லாம் கேவலம். இந்த அரசியலை நீங்க கொஞ்சம் ஆய்வு செஞ்சு பார்த்தா கேடிலும் கேடான, இழிவிலும் இழிவான அரசியல் இந்த அரசியல். உங்களுடைய மன்னர்களையும் இழிவுபடுத்தி, உங்களோட முன்னோர்களையும் இழிவுபடுத்தி, அவங்க வாழ்வியல், அவங்களோட வீரம், அவங்களோட மரம் எல்லாத்தையும் இழிவுபடுத்தி ஒரு அரசியல் இது. இந்த அரசியலை தூக்கி வச்சுக்கிட்டு நீங்க வந்துட்டு தமிழ் தேசியம், நாங்களும் தமிழ் தேசியம்லாம் சொல்லிக்காதீங்க. உங்களுக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை. இவர்கள் எல்லாம் சாதிய, அதாவது இந்த பிராமணர்கள் ஒவ்வொரு சாதிக்கும் ஒரு புராணம் எழுதியிருக்கும். அந்த புராணத்தை படிச்சு மண்டையில அழுக்கி ஏற்றிக்கிட்டு பிறப்பால் நாங்களாம் உயர்ந்தவர்கள்ங்கிற எண்ணத்துல மனசை விதைச்சுக்கிட்டு ஒரு அருவருக்கத்தக்க அரசியலை செய்யற கூட்டமாக இன்னைக்கு இருக்குது இந்த சாதிய தலைவர்களும் அவர்களோட அரசியலும். இது ஒருபோதும் தமிழர்களோ இந்த தமிழ் குடி ஒற்றுமை பேசுறவங்களோ ஏற்க மாட்டாங்க. தமிழ் குடி ஒற்றுமை நீ ஏற்கிற அப்படின்னா நான் தான் பாண்டியன்னு சொல்லக்கூடாது, நான் மட்டும்தான் பாண்டியன்னு சொல்லக்கூடாது, நானும் பாண்டியன்னு சொல்லு. அப்ப தமிழ் குடி ஒற்றுமை சாத்தியம். நான் தான் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னாவே அங்க ஒற்றுமை வராது. நான் மட்டும்தான் சொன்னாலும் ஒற்றுமை வராது. நாம் என்று சொல்லு, ஒற்றுமை வரும். இந்த நாம் என்று சொல்ல தெரியாத நபர்கள் மத்தியில நம்ம இங்க தமிழ் தேசியத்தை விதைக்க முடியாது. அவங்க கொஞ்ச நாளைக்கு அவங்க சுயநலம் கருதி ஒரு மக்கள் கூட்டத்தை உசுப்பேற்றி அதன் மூலமாக தங்களுடைய பதவிகளை அனுபவித்துக் கொள்ளலாம்னு சொல்லி செயல்பட்டு விட்டு அந்த சமூகத்துக்கும் பெருத்த துரோகத்தை செய்து நகருவார்கள். இதுதான் வரலாறு. அவங்க சமூகத்துக்கும் பெருத்த துரோகத்தை தான் அவங்க செய்வாங்க. இவங்க மேல நீங்க நம்பிக்கை வச்சதுனால எந்த பயனும் இல்லை. ஒட்டு மொத்தமாக தமிழ் சமூகங்கள் எல்லாத்தையும் உங்களால அரவணைச்சு ஏற்க முடியுது, எல்லாரையும் நம் இனத்தவர்கள்னு உங்களால என்னைக்கு அணுக முடியுதோ அதுதான் சரியான தமிழர் இனம். அதற்கு இவன் குடியை தெரிஞ்சுக்கிட்டு தான் அப்படிலாம் இல்லை.
அவர் தமிழ் குடியை சார்ந்தவராக எவராக இருந்தாலும் அவர் மீது உங்களுக்கு நம் இனத்தை சார்ந்தவங்கிற அந்த சிந்தனை என்னைக்கு வருதோ அதுதான் தமிழ் தேசியத்துடைய வெற்றி. இவர் சாதி தெரிஞ்சா இவர் நான் ஆதரிக்க மாட்டேன், இவர் என்னோட சாதிக்காரனா நான் ஆதரிப்பேன், இவர் வேற சாதிக்காரனா நான் ஆதரிக்க மாட்டேங்கிற உளவியெல்லாம் இருந்துச்சுன்னா அவங்க தமிழ் தேசியவாதிகள் கிடையாது. அதை புரிந்து கொண்டு செயல்படட்டும். செந்தில் மலர் போன்றவர்கள் அவர்களுடைய தவறான அரசியலுக்கு அவர்கள் தான் விலை கொடுப்பார்கள். நான் சொல்லிட்டேன், ஒரு சரியான அரசியலை நோக்கி வந்தார், திரும்ப ஒரு தவறான அரசியலை நோக்கி நகர்கிறார். அதுக்கான வினையை வந்து அவர் தான். போன்ற ஆட்களுக்கெல்லாம் அவரால் சில சிக்கல்கள்லாம் ஏற்படுது இல்லை? அப்படிலாம் ஒன்றும் ஏற்படாது. வந்தாரு, அவராகவே ஒதுங்கி போயிட்டு அவரே தனியாக நடத்திக்கிறேன்னு போயிட்டாரு. இதனால என்ன சிக்கல் ஏற்பட்டுச்சு? இல்லை, எந்த ஒரு சிக்கலும் இல்லை. அவர் வந்தாரு, அவருக்கு ஏதோ உடன்பாடு இல்லை, அவருக்கு ஒதுங்கி போயிட்டாரு. இதெல்லாம் எந்த ஒரு சிக்கலும் இல்லை. குடி ஒற்றுமைன்னு நீங்க பேசுறப்போ பல பேர் வந்து எதிர்த்தாங்க. ஆனா இப்போ வந்து போஸ் வெங்கட்னு ஒருத்தர் தெலுங்கானால போயிட்டு ஆந்திரால போயிட்டு பேசுறப்போ சொல்லியிருக்காரு, நான் வந்து தெலுங்குன்னு சொல்றாரு. ஆனா அதை ப்ரூவ் பண்றதுக்காக அவர் வந்து அந்த இடத்துல ஐம் நாயுடு காயின்னு சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கு. அந்த குடி ஒற்றுமைன்றது அங்கதான் இருக்கோ? அதுலதான் அது. இப்போ ஒருத்தன் தன்னை தெலுங்குன்னு சொல்லிக்கிட்டானா தன்னுடைய குடிப்பட்டத்தை சொல்லாம அவனால சொல்ல முடியாது. அதுதான் போஸ் கிட்ட அவருடைய மக்கள் மத்தியில சொல்லும்போது நான் தெலுங்கு எப்படா நீ தெலுங்குன்னு கேள்வி வரும்ல. அப்ப வந்து நான் நாயுடு சமூகத்தை சார்ந்தவன் அப்படின்னா அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. அப்ப நாயுடு சமூகத்தை சார்ந்தவர்கள் எல்லாம் தெலுங்கர்கள் எல்லாருக்குமே தெரியும். உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும், தெலுங்கானால இருக்க தெலுங்கர்களுக்கும் தெரியும். அப்ப நாயுடு சமூகத்துல பிறந்தனால நான் தெலுங்குன்னு சொல்றாங்க, அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. எனக்கு தெலுங்கே பேச தெரியாதுன்னு அவர் ஒரு வார்த்தை விடுவாரு அந்த இன்டர்வியூலயே. எனக்கு தெலுங்கே பேச தெரியாது, இருந்தாலும் நான் தெலுங்கு. எப்படி பிறப்பால நான் நாயுடு குடியில பிறந்தனால நான் ஒரு தெலுங்குங்கிறாரு. இதைத்தான் நானும் சொல்றேன். நான் ஒரு தமிழன். எப்படி உடையார் என்ற நத்தமான உடையார் குடியில பிறந்தனால நான் தமிழன். நீங்க எப்படின்னா உங்களோட குடியை சொன்னா தான் தெரியும். நான் தமிழ் நல்லா பேசுறேன், தூய மொழியில பேசுறேன், இலக்கண பிழை என்று பேசுறேன், எழுதுறேன், கவிதை பாடுறேன்னா அதெல்லாம் ஒரு மொழி இனத்தை சார்ந்தவராக ஆகிவிட முடியாது. இதைத்தான் நம்ம சொல்றோம். சீமான் தமிழர். எப்படி தமிழர்? அவர் நாடார், அதனால தமிழர். மணியரசன் தமிழர். எப்படி தமிழர்? அவர் கோனார், அதனால அவர் தமிழர். இவ்வளவுதான் விஷயம். இதைத்தான் நீங்க மறைச்சுக்கிட்டாலும் சரி, நீங்க சொல்ல மாட்டேன்னு சொன்னாலும் சரி, இதுதான் ஒரே வழி. இதை தவிர்த்து வேறு வழி இல்லைங்கிறத நான் சொல்றது. அதை நான் வெளிப்படையாக உடைச்சு சொல்றேன். அதை உடைச்சு பேசுறதுக்கு இன்றளவும் அவங்களுக்கு புரிதல் இல்லாம சிலர் மழுப்பி கொண்டிருக்கிறார்கள். மழுப்பிக்கிட்டு இருந்தா பிரச்சனை இல்லை. என்ன மாதிரி உடைச்சு பேசுறவங்களையும் வந்து அவதூறு பேசிக்கிட்டு இருக்காதீங்கிறத நான் சொல்றது. அந்த அவதூறு பேசிட்டு இருக்கானா அதுல வந்து குடி தேச கோமாளின்னு சொல்றதும், அது இல்லாம வந்து நாம் தமிழர் கட்சிக்காரங்களையும் சரி, தமிழ் தேசியவாதிகளும் சரி, சங்கியோட ஒப்பிட்டு, அதாவது அவங்களுக்கு நான் இருக்கிறது தமிழ் தேசிய கூடாரத்துல. நீங்க எம் மேல சாணி எறிஞ்சிங்கன்னா தமிழ் தேசிய கூடாரத்துல தான் சாணி விழுகும். எம் மேல நீங்க எறியப்பட்ட ஒவ்வொரு சாணியும் செருப்பும் இன்னைக்கு உங்க மேலதான் விழுந்துட்டு இருக்கு. உங்களுக்கு அது தெரியும். ஸோ திரும்ப திரும்ப நீங்க அதையே பண்ணிட்டு இருக்காதீங்கன்னு தான் நான் சொல்றேன். ஏன்னா தமிழ் தேசியத்தை நோக்கி நான் வந்து மக்கள்கிட்ட விழிப்புணர்வை ஏற்படுத்துற வேலை என்னோட வேலை. அதான் நான் வேலையை நான் செஞ்சுட்டு இருக்கேன். அதுக்கு உதவி செய்ய முடிஞ்சா செய்யுங்க. இல்ல விவாதம்னா டைரக்டா வந்து உட்காந்துருங்க, வந்துருவோம். யாரெல்லாம் எதிர்த்து பேசுறீங்களோ வாங்க என்கிட்ட வந்து ஒரு நாள் வந்து உட்காந்து பேசிட்டு போங்க. அவன் லைவ்ல கூட போயிடுவோம். நான் வந்து எடிட்டிங்லாம் பண்ணேன்னா முக்தார் மாதிரி கேவலமான ஆள் இல்லை. நான் வந்து கேமரா வச்சு லைவ்லயே போட்டுறேன், பேசுவோம், மணிக்கணக்காக கூட பேசுவோம். யார் ஏதாவது மாற்றுக்கிறது தான் வந்து அப்படி உட்காந்து பேசிட்டு போயிரு. ஆனா சும்மா வந்து இந்த குறுக்கு சாலை ஓட்டிக்கிட்டே இருந்தோம்னா அது விளங்காது. நான் சொல்கிறேன், தமிழர்களுடைய இன அடையாளத்திற்கு குடியை தவிர்த்து வேற வழி இல்லை. அந்த குடி அடையாளத்தை நீங்கள் தவிர்த்து அழித்து ஒழித்து விட்டால் கண்டிப்பாக தமிழர்கள் யார் என்ற கேள்விக்கு உங்களால் பதில் கொடுக்க முடியாது. அது தமிழ் தேசியத்துக்கு பெருத்த பின்னடைவாக மாறிவிடும். இதைத்தான் நான் சொல்றேன். தமிழை தாய்மொழியாக கொண்ட தமிழ் குடியில் பிறந்தவர்களே தமிழர்கள். இதுதான் என்னுடைய ஸ்டாண்டு. இந்த ஸ்டாண்ட்ல இருந்து நான் மாற போறது இல்லை. ஸோ இந்த ஸ்டாண்டை நான் தெளிவா சொல்லிட்டேன். புரியுதுண்ணா. இது சொல்றதுனால சங்கின்னு சொல்லிட்டு ஒரு முத்திரை குத்தப்படுது இல்ல? இது எப்படி சங்கி ஆகும்? இப்ப நீங்க வந்து இந்து மதத்தை நம்ம ஏத்துக்கிட்டோமா? இல்ல ஒத்து போகுது இல்ல? என்ன ஒத்து போகுது இல்ல? என்ன ஒத்து போகுது சொல்லுங்க. இங்க வந்து இந்தின்னு பேசுறாங்க, அவங்க வந்து இந்துன்னு பேசுறாங்க, நீங்க தமிழ்னு பேசுறீங்க. தமிழர் மரபு, அது வந்து முருகன் சிவன் பேசுறது. நீங்க சொல்ற விளக்கம் எப்படி தெரியுமா இருக்கு? காக்கா பறக்குது, புறா பறக்குது, ரெண்டும் ஒண்ணுன்னு சொல்ற மாதிரி இருக்கு. காக்கா பறக்கும், புறாவும் பறக்கும். அவங்களோட இது என்ன? அவங்க ஹிந்து நேஷனலிசம் கொள்கை, நம்ம தமிழ் நேஷனலிச கொள்கை. நேஷனலிச கொள்கைங்கிறதுக்கு பின்னாடி ஒரு சமத்துவம், ஒரு ஒரு ஒற்றை மாதிரியான சிந்தனை இருக்குமா இருக்காதா? அந்த நேஷனலிச கொள்கையில நம்ம சொல்ற அந்த எத்னிக் அப்படின்னு சொல்லக்கூடிய இனவாதம் சார்ந்த ஒரு விஷயம் இருக்குல்ல, அதுலதான் அவங்க மாறுபடுவாங்க. ஏன் அப்படின்னா, இன்னைக்கு நான் தமிழன், என்னால் மலையாளியா மாற முடியுமா? முடியாது. அப்ப நான் பேசக்கூடிய அரசியல் என்பது மாற்ற முடியாத அரசியலா? நான் தமிழன்னு சொல்லிட்டு அரசியல் பேசும்பொழுது நாளைக்கு நான் மலையாளின்னு சொல்லிட்டு அரசியல் பேச முடியாது. ஆனா இன்னைக்கு இவங்களோட வரையறைப்படி நான் ஹிந்துன்னு தான் எனக்குமே சர்டிஃபிகேட்ல போடப்பட்டிருக்கு. நான் நினைச்சா நாளைக்கு கிறிஸ்டினா மாற முடியும். அப்போ அரசியல் என்ன ஆகும்? அது எப்படி எனக்கான ஐடென்டிட்டியா இருக்க முடியும்? நான் நினைத்தால் என்னால் மாறிக்கொள்ளக்கூடியது என்னோட ஐடென்டிட்டி கிடையாது. நானே நினைத்தாலும் மாற முடியாதுதான் அடையாளம். புரியுதுங்களா? நான் நினைத்தால்
மாறிக்கொள்ளக்கூடியது எனது அடையாளம் அல்ல. ம் நானே நினைத்தாலும் மாற முடியாததுதான் எனது அடையாளம். ம் புரியுதா? நான் குரங்கா மாற முடியுமா? முடியாது. முடியாது. நான் மனுஷன். அப்ப ம். மனிதன் என்பது எனக்கு ஒரு அடையாளம். ம் நான் மலையாளியாகவோ கன்னடனாகவோ இல்ல ஒரு அமெரிக்கனாகவோ மாறிவிட முடியாது. ம் ஏனென்றால் நான் தமிழன். தமிழ் என்பது என் அடையாளம். ம் நான் நினைத்தால் கிறிஸ்தவனா மாறலாம், புத்த மதத்துக்கு மாறலாம், நான் வந்து என்ன வேணா மாறலாம். ம் எல்லா மதமும் எனது அடையாளமாக மாறிவிட முடியாது. ஏன்னா நான் நினைச்சா மாறிக்கலாம், திரும்ப கூட வந்துக்கலாம். ம் இந்த பாருங்க, இப்போ சிலர்லாம் மேடையில் ஏறணுன்னே கிறிஸ்தவரா மாறுறாங்க, இறங்கினோடனே ஹிந்துவா மாறுவாங்க, பெரும்பான்மை ஹிந்து கட்சின்னு சொல்லிக்குவாங்க, சொல்றாங்கல்ல. அதெல்லாம் எப்படி வேணாலும் மாறலாம். நாளைக்கே ரம்ஜான் வந்தா முஸ்லீமா மாறிடுவாரு. மாறுவாங்க. புரியுதா? இது அடையாளம் இல்ல. இதெல்லாம் சும்மா. இந்த சும்மா வச்சுக்கிட்டு அரசியல் பண்றது நீங்க சொல்ற பிஜேபி, பாஜக, ஹிந்து அப்படின்னு சொல்லிட்டு மாறக்கூடிய ஒரு விஷயத்தை எடுத்து அரசியல் பண்றாங்க. ம் நாங்கள் மாற முடியாத விஷயத்தை வச்சு அரசியல் சொல்றோம். ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கு. ம் இந்த வித்தியாசத்தை போட்டு குழப்பிக்காதீங்கன்னு தான் நான் சொல்றேன். கடைசியா வந்துண்ணே, நீங்க விஜயோட வருகைக்கு முன்னாடி என்ன சொன்னீங்கன்னா, தமிழ் தேசியம் பேசக்கூடிய ஒரு கட்சி, அதாவது அவங்க தமிழ் தேசியம் பேசக்கூடிய கட்சியாக இருக்கலாம். 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 அதனால பொறுத்திருந்து பார்ப்போம். எடுத்தோடனே ஆதரவும் கொடுக்க தேவையில்லை, எடுத்தோடனே எதிர்க்கவும் தேவையில்லை, பார்ப்போம்னு நான் சொல்லியிருந்தேன். சொல்லுங்க. இப்போ வந்து அந்த வாகைப்பூவும் சரி, அந்த யானையும் சரி, நீங்க ஒரு சில விஷயங்கள் எல்லாம் வச்சு பேசியிருந்தீங்க, ஒப்பிட்டு அது தமிழ் தேசிய கட்சியா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குன்னு சொல்லியிருந்தீங்க. ஆனா இப்போ அந்த கட்சியோட நிலைப்பாடு எப்படி இருக்கு? தமிழ் தேசியத்துக்காக அவங்க பேசுவாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்களா? அவங்க தான் தமிழ் தேசியமும் திராவிடமும் இரண்டு கண்கள்னு சொல்லிட்டு அவங்க ஏதோ மூலக்கோளாறு பிடிச்சி பேசிட்டு இருக்காங்க. அப்போ அவங்களுக்கு தமிழ் தேசியமும் புரியல, திராவிடமும் புரியல, அதுக்கான அரசியலும் புரியல. விஜய்க்கு அரசியலே தெரியலங்கிறது இன்னைக்கு அம்பலப்பட்டு நிக்குது. இன்னைக்கு அரசியல் தெரிந்த ஒரு விஜயா இருந்தா மூழ்கிற கப்பல்ல போயிட்டு பயணப்படுவாரா? ஈவராக்கு மாலை போடுவாரா? போட ஆரம்பிச்சிட்டாருல. திராவிடம்ன்றது மூழ்கிற கப்பல். ஆமா, மூழ்கிற கப்பல். அந்த மூழ்கிற கப்பல்ல தான் நீங்க ஏறிட்டு போறீங்க. நீங்க மூழ்க தான் போறீங்க.